இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க் 14வது அதிகாரம் 38வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கெத்செமனே தோட்டத்திலே வைத்து அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் இந்த உலகத்திலே சோதனைகளிலிருந்து ஜெயம் பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டுமே. ஆனால் ஜெபம் நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை அன்றைக்கே சீஷர்களுக்கு இயேசு போதித்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாடுபட போகிறார், காட்டி கொடுக்கப்பட போகிறார், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். ஏன்னா அவர் கடவுள் அல்லவா, அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்தார். தன்னுடைய வாழ்விலே ஏற்பட போகிற அவர் அந்த பஸ்கா பலியாக ஒப்பு கொடுக்கப்பட போகிற அந்த காரியங்களை குறித்து அவர் மிகவும் வியாகுலப்படவும் வேதனைப்படவும் ஆரம்பித்தார். நேரத்துல அவரோடு கூட அவருடைய பாடுகளிலே பங்கு பெற தம்முடைய சீஷர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அவர்களை ஜெபிக்கும்படியாய் சோதனைகள் இன்றைக்கு எனக்கு கொஞ்ச நேரத்துல சோதனைகள் வரப்போகிறது. இந்த சோதனைகளிலே என்னுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கணும். அவர்கள் என்னை மறுதலிக்க கூடாது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்கணும் என்பதுல ஆண்டவர் மிகவும் கவனமுள்ளவராயிருந்தார். ஆகவேதான் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆவி உங்களுக்கு அதை உங்களுக்கு அந்த ஆவியிலே அது ஒரு நல்ல ஜெபிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா மாம்சத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தின் நிமித்தமாய் ஜெபிக்க முடியாதபடிக்கு பல தடைகள் உண்டாகலாம். ஆனால் அந்த ஆவியானுடைய பலத்தினாலே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், ஜெபிக்கணும். ஆவி உற்சாகம் உள்ளது. இந்த உற்சாகமுள்ள ஆவியை கொண்டு நீங்க இந்த மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்களை மேற்கொண்டு நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கும் போதிக்கிறது அதுதான். நீங்கள் சோதனைக்குட்படாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து. ஏன்னா விழித்திருங்க. உங்கள் எதிராளியான பிசாசானவர் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அவனுடைய அந்த சோதனைகளிலிருந்து நாம் ஜெயம் பெற வேண்டுமே. ஆனால் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். இந்த காலை வேளையில அந்த பலனை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு ஜெபத்திலே போராடுகிறவர்களாய், ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கும்போது அவர் கெத்செமனே தோட்டத்திலே இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் பார்த்து அவர் ஜெபிக்கும்படியாய் சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் சீமோனை பார்த்து, சீமோனே, நீ இன்றைக்கு என் நிமித்தமாய் நீ இடரலடைய போகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இப்ப சீமோன் சொல்லுகிறார், சீமோன் பேதுரு சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். ஆனா ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், இன்று ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்பதாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு பாருங்க, தன்னுடைய சுய பலத்தினால சொல்லுகிறார், யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்று. அவர் கொஞ்சம் கூட எதையுமே அவர் சொன்ன எதையுமே அவர் உள்வாங்காம சொல்லிட்டார். இயேசுக்கு தெரியும் சீமோன் பேதுரு இந்த இரவிலே இடரல் அடைய போகிறார். என் நிமித்தமாய் என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் இடரல் அடைய போகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகவேதான் கெத்செமனே தோட்டத்திலே அவர்களை ஜெபிக்கும்படியாய் இன்சிஸ்ட் பண்ணுகிறார். ஜெபிங்க. ஆவி உற்சாகமாய்தான் இருக்கிறது, மாம்சம் பலவீனம் தான். அந்த பலவீனத்தை மேற்கொண்டு அந்த ஆவியானுடைய பலத்தினாலே நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா அந்த ராத்திரியில வரப்போகிற அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமே. ஆனா ஜெபம் மிகவும் முக்கியம் என்பதை இயேசு போதித்தார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்கள், அவைகளில் எல்லாவற்றிலும் இருந்து நாம் ஜெயமுள்ளவர்களாய் வெற்றி உள்ளவர்களாய் நிற்க வேண்டுமே. ஆனால் ஜெபம் மிகவும் முக்கியம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, மாம்சத்திலே பலவீனங்கள் வரும், போராட்டங்கள் வரும், சோர்வுகள் வரும், பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்போது அவர் நம்மிடத்திலே உணர்த்திட்டே இருப்பார். ஜெபி ஜெபி, போராடி கொண்டிருப்பார். அவர் நம்ம ஜெபிங்கன்னு சொல்லி அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே,
அந்த ஆவியானுடைய நடத்தப்படுதலை நாம் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் நமக்குள்ளாய் அருள்பட்டு இருக்கிறார். நாம் தான் அநேக நேரங்களிலே நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாய் அவரை தூரை தள்ளி விடுகிறோம். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட போதே ஆவியானவரை இந்த உலகத்திலே உங்க எல்லார் மேல ஊற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டுதான் அவர் கடந்து சென்றிருக்கிறார். நம்ம எல்லார் மேல ஆவியின் அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவரை நம் துக்கப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் தந்த அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களா ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாய் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, அவரை தூரப்படுத்தாதபடிக்கு அவரை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணினார். அவர் நமக்கு ஜெப ஆவியை பொழிந்தருளுவார். ஜெபிக்கணுங்கிற ஆசையை தருவார். இந்த காலை வேளையில அந்த ஆசையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, நம் சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமே. ஆனா விழித்திருந்து ஜெபிக்கணும். அன்னைக்கு சீஷர்கள் விழித்திருந்து ஜெபிக்க மறந்துட்டாங்க. அவங்க கண்கள் தூக்க மயக்கத்தினால இருந்தது. அவருடைய மாம்சத்தின் பலவீனத்தின் நிமித்தமா அவர்கள் நித்திரை பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. பிரியமானவர்களே, நடந்தது என்ன? ராத்திரியிலே பேதுரு அவரை காட்டி கொடுத்தார். இவரை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஜெபித்திருந்தார், ஆண்டவர் அந்த போராட்டத்திலிருந்து ஒரு ஜெயத்தை அவருக்கு கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் யாரும் ஜெபிக்கல. பிரியமானவர்களே, ஒருவர் கூட இயேசுவின் பின்னால செல்லல. எல்லாரும் மறுதளித்தார்கள். யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்ன பேதுரு இடரல் அடைந்தான் இயேசுவின் நிமித்தமாக. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஜெபம் மிகவும் முக்கியம். நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற சோதனைகளிலே, போராட்டங்களிலே நாம் ஜெயமுள்ளவர்களா இருக்க வேண்டுமே. ஆனால் ஜெபம் மிகவும் முக்கியம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. விழித்திருங்கள் என்றால் தூங்காமல் ராத்திரி ஃபுல்லா விழித்திருங்கள் என்ற அர்த்தம் அல்ல. ஆவியிலே விழித்திருக்கிறவர்களா இருக்கணும். ஆவியிலே நான் எப்பொழுதும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவளா இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்கள், என்ற குணாதிசயங்களிலே ஆண்டவரை பிரியப்படுத்துகிற குணாதிசயங்கள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். வேதம் சொல்கிறது, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எதிராளியான பிசாசானவர் சுற்றி கொண்டே இருக்கிறானா. என்ன குற்றம் இவள்கிட்ட இருக்கு? கோபப்படுறாளா? எரிச்சல் படுறாளா? ஆவியின் கனிகள் இல்லாதவளா இருக்கிறாளா? எந்த இடத்துல இவ குறைவுபட்டிருக்கிறாள் என்பதை சுத்தி சுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறான் பிசாஸ். எதில் அகப்படுத்தலாம், இந்த ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு தடையாய் எதை உண்டு பண்ணலாம் என்பதை அவன் மிகவும் அதுல கவனம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆகவே அவனுடைய அந்த பார்வையில் இருந்து நம்ம விலக்கப்பட வேண்டுமே. ஆனால் ஆவியின் கனி உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், இயேசுவோடு ஐக்கியத்திலே பலப்படுத்தப்படுகிறவர்களாய் இந்த காலை வேளையில இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதா. போராடி கொண்டே இருக்கிறது. இரண்டும், மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று போராடி கொண்டே இருக்கிறது. அந்த நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருப்போமே ஆனால், அந்த ஆவியானவரால் நடத்தப்படுவோமே ஆனால், அந்த மாம்சத்தை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். பாருங்க, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணுமா? ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவினால நாம் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறோம். ஆவிக்குள்ளா இருக்கிறவர்களா இருக்கணும். பிரியமானவர்களே, காலையில் நடத்தப்படுகிறோமா? அதற்கு ஜெபம் மிகவும் முக்கியம். ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற, அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற அந்த அனுபவம் மிகவும் முக்கியம். அந்த மாம்ச இச்சை என்பது என்ன? பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றனவா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, வில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில இருக்கிறது அல்லவா? எல்லாருடைய வாழ்விலும், நம்ம எல்லாருடைய வாழ்விலும் ஏதோ இது எப்படியோ ஒரு விதத்துல மறைந்து காணப்படுகிறது அல்லவா? எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்வில கிரியை செய்ய முடியும்? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, என்னால இதெல்லாம் மேற்கொள்ள முடியாதப்பா. ஆவியினால நடத்தப்படுகிறவளாயிருப்பேனே, ஆனால் நான் இதெல்லாம் மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியுமே ஆண்டவரே. பிசாசு இதுல ஏதாயிலும் ஒரு காரியம் நம்மள இருக்கிறதா பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு நிமிடம் கோபப்படும் போது
பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் இதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல வரும்போது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுது. எதிர்த்து நிற்க வேண்டுமேயானால் என்ன செய்யணும்? மாம்சத்தின் கிரியைகளை நம்மிலிருந்து நீக்கி போடணும். அவனால நம்ம டச் பண்ணவே முடியாது பிரியமானவர்களே. ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் எல்லாத்தையும் நம்முடைய உள்ளத்துல போடும்போது ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் மாறுவோம். அதற்கு நம்மளால முடியாது. அந்த ஆவியானுடைய பலன் நம்மிலே பூரணப்படணும். அதற்கு அவரிடத்துல கேட்கணும். அந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல கேட்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவரே, எனக்கு அந்த ஆவியினால நடத்தப்படுகிறவளா நான் மாறணும்ப்பா, மாறணும்ப்பா. அதற்கு என்னில அந்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படணும். அபிஷேக நதி என் மேல ஊற்றப்படணும். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு, ஆரோக்கியம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நாம் பாயிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உள்ளவர்களா, மற்றவர்களை ஆறுதல் படுத்துறவர்களா, தேற்றுகிறவர்களா, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துறவர்களாய் நாம் மாறுவோம். அந்த ஜெபத்தின் மூலமாய் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆவியானுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில அதை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அந்த பலனை நமக்கு தருவார். ஆவியினால் நடத்துகிறவர்களாய் மாற்றுவார். மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போட ஆண்டவர் உதவி செய்வார். இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்துல அதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.